தமிழ்நாடு அரசு வரலாற்றில் மே 10, 2026 மறக்க முடியாத ஒரு நாளாக பதிவாயிருக்கு. சினிமா துறையில இருந்து சட்டசபை மேடைக்கு தளபதி விஜய் தமிழ்நாட்டோட 9வது முதலமைச்சராக பதவியேற்றாரு. ஆனா பதவியேற்ற 30 நிமிஷத்துல என்ன நடந்தது தெரியுமா? 3 அதிரடி உத்தரவுகள் அன்னைக்கே போடப்பட்டுச்சு. தமிழ்நாட்டோட 59 ஆண்டு கால திராவிட ஆட்சி சங்கிலியை முறிச்சு டிஎம்கே ஏடிஎம்கேன்ற 2 அதிகாரத்துக்கும் முடிவரை எழுதி டிவிகேன்னும் புதிய கட்சி முதல் தேர்தலையே ஆட்சி பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பதவியேற்ற அன்னைக்கே சர்க்கார் கோப்பையிலும் கையெழுத்து போட்டு வாக்குறுதிகளை செயலாக்கம் செய்ய தொடங்கினாரு விஜய். என்னென்ன உத்தரவுகள் விவரமா பார்ப்போம். உத்தரவு 1, இலவச மின்சாரம் 200 யூனிட். முதல் கையெழுத்தே மக்களுக்கு நேரடியா நிவாரணம் தரும் திட்டம் தான். இப்போ கரண்டா 100 யூனிட் இலவசம் கொடுத்துட்டு இருக்காங்க. இனி 200 யூனிட் இலவசம். 2 மாசம் பில்லிங் சைக்கிள்ல 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ற ஃபேமிலிக்கு இது பொருந்தும். சாமானிய குடும்பத்துக்கு மாசம் சுமார் 500லேருந்து 800 வரைக்கும் மிச்சமாகும். உத்தரவு 2, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பெண்கள் பாதுகாப்புன்றது வெறும் தேர்தல் வாக்குறுதியா இல்லாம முழுக்க பெண் அதிகாரிகளை வச்சு சிறப்பு அதிரடிப்படை அமைக்க போறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு வேகமா நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த படை சிங்கப்பெண்ணு பெயர் சூட்டியிருக்காங்க. ரொம்பவே வீரியமான பெயராதாங்க இருக்கு. உத்தரவு 3, மாவட்டம் தோறும் போதை எதிர்ப்பு அணி. தமிழ்நாட்டில் 33 மாவட்டங்களுக்கு தனி போதைப் பொருள் எதிர்ப்பு அணி அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 65 யூனிட்கள். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை போதையிலிருந்து காப்பாற்றுவது தான் இந்த திட்டத்தோட முதன்மையான நோக்கம். இந்த 3 உத்தரவுகளும் வெறும் அறிவிப்புகளா அல்லது உண்மையான மாற்றத்தின் தொடக்கமா? சிஎம் விஜயின் 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கும்னு நாங்க தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வரோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க.